சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். மார்ச் 8. எந்த 3 விதமான மாலைகளை ஈஸ்வரன் பார்த்தார்? தந்தைக்கு சமமாக ஆக ஊக்க உற்சாகமான மாலை. பிரிந்து இருந்தாலும் பந்தனத்தில் இருக்கும் கோபிகளின் மாலை. சில குழந்தைகளின் புகார்களின் மாலை. நான்கு விதமான சுப சிந்தனை என்ன? பலவீனத்தை பார்க்காமல் சகயோகம் கொடுப்பது. சோதனை செய்து மாற்றம் செய்வது. சுகமான விருத்தி மூலம் வாயு மண்டலம் மாற்றம். என்னுடைய வேலை குறிப்பாக யாரையும் பார்க்காமல் இருப்பது. வீண் எண்ணங்கள் வருவதால் சக்திகள் வீணாகாமல் இருக்க விதி என்ன? மனதிற்கு ஏதாவது சுபமான் அமிர்த வேளையில் வீட்டு பாடமாக கொடுங்கள். கலியுக கடைசி பரிவர்த்தனைக்கான நேரம் என்பதால் புயல் வந்தாலும் ஏன் கவலைப்பட தேவையில்லை. வரதானங்களை வழங்கும் தந்தையின் கரம் முயற்சி செய்யும் குழந்தைகளின் தலை மீது உள்ளதால் அது பரிசு ஆகிவிடும். சிறிய பெரிய சென்டர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும்? வாயு மண்டலம் சைதன்ய கோவில் போன்று இருக்க வேண்டும். பரமாத்மா காரியங்களை செய்வதில் எந்த வேறுபாடான விஷயங்களை புரிந்து செய்ய வேண்டும். மாற்றம் செய்வதில் நான் நிமித்தமாவேன். நீங்கள் என்று மற்றவர்களை கூறக்கூடாது. ஜீரோவில் இருந்து ஹீரோ, பிராமணனில் இருந்து ஃபரிஸ்தா, பிறகு தேவதா ஆவது. இது உங்களின் பிறப்பதிகாரம். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? யாரை சந்தித்தாலும் முகத்தின் மூலம், நடத்தை மூலம், வார்த்தை மூலம் ஏதாவது பரிசு அடையாமல் வெறும் கையுடன் அவர்களை அனுப்பக்கூடாது. நன்றி. ஓம் சாந்தி.